ஒரு சில ஃபோன் கால்ஸ் வந்து நம்மளை தூங்க விடாமல் செஞ்சிரும் தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் கால்னால தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் மோட்டிவேஷ்னல் ஜோன்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்துருக்காங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. பட் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு நீங்கள் அந்த சப்போர்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கர்மா வந்து கிடைக்க போகுது. ஏன்னா ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்கிற ஒரு லேடி இந்த வீடியோவை பார்க்குறக்கு நீங்கள் ஒரு காரணமாக ஆவீங்க. பிகாஸ் இது நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை. நான் ஃபேக்டை சொல்லியே நான் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்து லைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ண என்ன ஆகும்னா, இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஒரு லைக் கொடுக்குறீங்கன்னா இது ஒரு 50 பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். சரிங்களா? அப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கான்டென்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மீன்வைல் நான் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரேமில் இருந்தேன். எந்த ஒரு சின்ன ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நெகட்டிவான இல்லை ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் விஷயத்தை பற்றியோ எதுவுமே நம்ம வந்து இனிமேல் நம்ம சேனலில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் இந்த கான்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கான்டென்ட்டில் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கான்டென்ட்னால் என்னன்னா ஒருத்தங்களுக்கு நல்லது சொல்கிறது தான். அது ஹார்ஷாக சொல்லலாம், இல்லை வந்து சாஃப்டாக சொல்லலாம், சட்டிலாக சொல்லலாம், இல்லை லைஃப் லெசன்ஸ் வச்சு சொல்லலாம். அது எப்படியோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கான டெசிஷன் நீங்கள் வந்து கொடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோவை யார் எங்கிருந்து எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. பட் 101% நான் சொல்லுவேன், இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. எனிவே அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, ஒரு 2 days முன்னாடி எனக்கு ஃபோன் கால் நம்மளோட அஃபிஷியல் நம்பருக்கு. அந்த பொண்ணு கண்டினியூஸாக ஃபோன் பண்ணுறா. மத்தியானத்துலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ரீசன் என்ன, உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ரீசன் என்னன்னு கேட்கும்போது பேசணும் ஜெயந்திக்காட்ட பேசணும் இந்த மாதிரி நிறையா கால்ஸ் வரும். அதுவும் இந்த இப்போ ரீசெண்டாக நான் போடுற கான்டென்ட்ஸை பேஸ் பண்ணி என்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய பேர் கூப்பிட்றீங்க. சந்தோஷம்தான். பட் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன இப்படி இவ்வளோ ஏமாந்துட்டுருக்காங்களா லேடிஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும் போது. ஆமாங்க, இந்த ஃபோன் கால் பற்றி மட்டும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து பேசினேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நிறைய லாங் லென்த்தி வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிட்டா. தயவு செஞ்சு இது பார்த்துட்டு உடனே எங்களுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் நோட்டை அனுப்பணும்னு நான் சொல்லலை. அது யார்கிட்ட சொன்னால் உங்களுக்கு இம்மீடியட்டாக தீர்வு கிடைக்குமோ அங்கே போங்க. இந்த வீடியோலேயே மேபி உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் மேபி. அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன். அந்த பொண்ணு சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு இன்னும் மேஜர் கூட ஆகலை, சின்ன பொண்ணு. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. +1 டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு பழமுதிர் நிலையமில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு. படிப்பை விட்டுருக்கா. எதுக்காக விட்டுருக்கா அப்படின்னா காதல். ஒரு பையனை வந்து பயங்கரமாக காதலிக்கிறா. அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யூஜி படிக்கிறான், காலேஜ் போய் படிச்சுட்ருக்கான். சரிங்களா? இந்த பொண்ணு ஏன் படிப்பை விட்டுருக்கா அப்படிங்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக கனெக்ட் ஆகி ஃபோன் கால்ஸ் நிறைய பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகி காதல் அப்படிங்கிற ஒரு மாய வேலையை க்ரியேட் பண்ணி பயங்கர க்ளோஸாக இருந்திருக்காங்க 2 பேரும். இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போய் அதாவது 9 o'clock உள்ளே போகணுமாமா, 7:30 to 8 வரைக்கும், அந்த கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நின்று அந்த பொண்ணு வேலை செய்கிறா ஒரு சேல்ஸ் கேர்ளாக. அவளோட சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமான ஒரு சேலரி, ரொம்ப மினிமமான ஒரு சேலரி. இந்த சேலரி மொத்தமாக அந்த பையனுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு பாஸ்ட் 7 months-ஆ, 7 மாதமாக. இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேனே, இந்த பையனுக்கான பெட்ரோல், டாப்அப், இந்த பையன் டூர் போகிறதுக்கான செலவு, இந்த பையனுக்கான எமர்ஜென்சி செலவு, இந்த பையனோட தங்கச்சிக்கான செலவு, இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த பைத்தியக்காரி வந்து படிப்பை விட்டுட்டு போய் பழமுதிர் நிலையமில் வேலை செய்கிறான். கஷ்டத்துக்கு, குடும்பத்தோட கஷ்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்கள நான் பார்த்துருக்கேன், படிப்பை நிறுத்துறவங்கள நான் பார்த்துருக்கேன். காதலன்
எங்கேயோ வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு காதலனுக்காக தன்னோட படிப்பை தியாகம் பண்ணிட்டு போய் வேலை செய்கிற பிள்ளையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பேசினதை முடிச்சிடுறேன். நம்மளுக்கு தான் கோவம் வந்துடுமே பயங்கரமாக. அக்கா நிறையா கேஷ் நான் கொடுத்துருக்கேங்க்கா. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன், எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்கேன், என்னோடய சேல்ரியை கொடுத்துருக்கேன், சேல்ரி அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அதாவது காசு வாங்குறதுக்கு 2 நாள் முன்னாடி நல்லா பேசுகிறானா, காசு வாங்கிட்டு ஒரு 2 நாள் நல்லா பேசுகிறானா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட காலை இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணிடுறானா. இது என்ன கான்செப்டு? இந்த பொண்ணு வேறு ஏதோ நம்பர்லேருந்து கூப்பிடும்போது இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமாக தகாத வார்த்தையில் பேசி என்னை டார்ச்சர் பண்ணுறியா, என்னை படிக்க விடாமல் தொந்தரவு பண்ணுறியான்னு கேட்குறானா. இந்த பொண்ணுக்கு வர கன்ஃபியூஷன் தான் எனக்கு வருது. எனக்கு வந்திருக்க கன்ஃபியூஷன் உங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டா போதும். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியெல்லாம் ஏமாந்துட்டுருக்கீங்க, ஏமாந்துட்டுருக்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி எல்லாரோட சார்பிலையும் நான் கேட்குறேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பை காசு கொடுத்து தக்க வச்சுக்க முடியுமா? இல்லை. இப்படி நான் கேட்குறேன், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கேட்குறேன். காசு கொடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா? மறுபடியும் திருப்பி கேட்குறேன், காசை வாங்கிட்டு உங்கள் கூட ஒருத்தி சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா? ஏம்மா, உனக்கு பாலாத்தி கொடுத்து தலைக்கு ரிப்பன் வச்சு விட்டு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி பேகை தூக்கி கட்டட வேலைக்கு போய் உங்கள் அம்மா உன்னை படிக்க வச்சா ஏதோ ஒரு ஹோப்பில் தானே படிக்க வச்சுருப்பாங்க. நீ உன் படிப்பை அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுட்டு ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த மாதிரி 1000 கல்பிரிட்ஸ் உன் லைஃப்பில் வந்துட்டு போனாலும் உன்னை கடைசியில் தாங்கி பிடிக்க போகிறது உன்னோட ஸ்டடீஸ் தான், உன்னோட எஜுகேஷன் தான். அதை தூக்கி போட்டுட்டு இவனுக்கு வேண்டி நீ செலவு பண்ணிகிட்ருக்க. இந்த மாதிரி எல்லாரையும் நான் தப்பு சொல்லலை, எல்லாரையும் கொஸ்டினும் கேட்கல. அதான் 2 சைடும் நான் சொல்கிறேன். அந்த பையன்கிட்ட கேட்குறேன், இது அந்த பையன்கிட்ட கேட்குறத கூட விட்டுருங்க, அவனை என்ன நம்ம கேட்குறது. ஜென்ரலாக நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இது எத்தனை பேரோட லைஃப்பில் நடக்குது, ஒவ்வொரு ரூபத்தில் நடக்கும். அதாவது எமோஷ்னல் வீக்னஸை யூஸ் பண்ணி மணி லாண்ட்ரிங் இந்த சொசைட்டியில் நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். கேப்பார் மெய்ப்பார் கிடையாது அப்படிங்கிற கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, கேஷ் நிறையா வச்சுருக்கவங்கிற கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன வயசு பொண்ணு அன்புக்காக பாசத்துக்காக ஏங்குறா அப்படின்னாலும் சரி, எத்தனை மிஸ்யூஸ் நடக்குது, எத்தனை பேர் எந்தெந்த ரூபத்தில் ஏமாத்துறாங்க லேடிஸை. ஜென்ஸ் ஏமாறலையா? ஜென்ஸும் ஏமாறுவாங்க. ஏமாத்துற லேடிஸையும் தான் நான் கேட்குறேன். லேடிஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே அதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாம் அதாவது இப்போ ஒரு ஸ்டேஜில் இதை அனுபவிச்சுட்ருக்காங்கல்ல, அந்த ஒரு எக்ஸ்டசி, அந்த ஒரு பட்டாம்பூச்சி அதெல்லாம் பறக்கிறனால தான் காசு பறக்குது. அது ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த பட்டாம்பூச்சியோட விங்ஸில் இருக்க கலரெல்லாம் போயிடும்மா, அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள். கெட்ட பேர் உங்களுக்கு தான், பொன் குழந்தைங்கள உங்களுக்கு தான் சொல்கிறேன். லாஸ் உங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. 1000 தப்பு பண்ணாலும் ஆம்பளை பசங்களை இந்த சொசைட்டி ஏற்றுக்குது. ஜஸ்டிஸ் இருக்குது, போலீஸ், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களே கேட்பாங்க. ப்ளஸ் இதில் என்ன தெரியுங்களா ஆகிடுது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏமாறும்போது இந்த பொண்ணுங்க அவங்க வீட்டிலையே இதை சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்ல முடியும்? யாராக இருந்தாலும் அந்த பொண்ணை தான் தப்பு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச ப்ராப்பர் கவுன்சிலிங் அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்தேன், சரிங்களா? ஆனால் அந்த பொண்ணு தெளிஞ்சிருவான்னு என்னால் சொல்ல முடியாது. திரும்பி அந்த பையனை தான் தேடி போவா. அந்த பையனை தேடி அந்த ஸ்டேட்டுக்கு போகிறக்கு அவள் ரெடியாக இருக்கா. போய் சண்டை, ஏன்டா என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, என்னோட காசை வாங்கும் போது உனக்கு ஏமாம்மா. இது ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளோ எவ்வளோ கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வருது தெரியுங்களா? வேண்டாங்க, தயவு செஞ்சு
அதிகமாக வந்து மேல் சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த தப்பை செய்யாதீங்க. இந்த பாவம், புண்ணியம், கர்மா இது எல்லாத்தையும் பற்றி நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசிட்டாங்க. திருப்பி அந்த ஆண்டவன் வந்து கொடுப்பான் பார்த்தீங்களா ஒரு வலி. இப்போ அந்த பொண்ணு அழுகிறாள், அவள் வந்து வேலையில் இருக்கா. எங்களுக்கு ஒரு 50 to 60 கால்ஸ் பண்ணியிருப்பாப்பா. அவள் நார்மலாகவே இல்லை, ரொம்ப நாளாகவே அவள் நார்மலாக இல்லை. ஃபைனலாக என் வீடியோவை எங்கேயோ பார்த்து இந்த அக்காட்ட பேசினா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த அக்கா என்ன சொல்லுவேன், ஒழுங்கு மரியாதையே போய் படி, பரவாயில்ல, இந்த அகாடமிக் இயர் வேஸ்ட் ஆகிடுச்சா, உன்னோட கெட்ட நேரம் இந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கெட்ட நேரம் நினச்சி விட்டுட்டு தயவு செஞ்சு படிங்க. எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அது டெக்னிக்கல் நாலேஜாக இருந்தாலும், ப்ரொஃபஷ்னல் நாலேஜாக இருந்தாலும், அகாடமிக்கல் நாலேஜாக இருந்தாலும், ப்ளீஸ் அதை வந்து உங்கள் கையில் எடுங்க. அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்க வரைக்கும் உங்கள் கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸோ, நீங்கள் போய் மொய் வச்சுட்டு மொய் வாங்கிட்டு வர ரிலேட்டிவ்ஸோ, சம்டைம்ஸ் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கூட அவங்களோட கடமை முடிஞ்சுன்னா அவங்கவுங்க நகர்ந்துதான் போகிறாங்க. உங்கள் கூட வரப்போகிறது உங்களோட எஜுகேஷன் மட்டும்தான். நான் நினச்சேங்க, நம்ம என்னென்னமோ கான்டென்ட் பேசுகிறோம், எதோ பேசுகிறோம், நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்க, நிறைய நல்ல ரிசல்ட்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா சம்பாரிங்க, பாசிட்டிவாக இருங்க, இதெல்லாம் சொல்கிறேன். இது எல்லாத்த விட முக்கியம், தெளிவாக இருங்க. தயவு செஞ்சு தெளிவாக இருங்க. எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நான் வந்து அதை கொஷின் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கடவுள் உங்களுக்கு சில ஸ்பார்க்கை வந்து காமிப்பான். இன்னும் சொல்லணுன்னா, நீங்கள் இப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ்ன்னு கொடுத்து மறுபடியும் போய் மறுபடியும் பணத்தை கொடுத்து மறுபடியும் அசிங்கப்பட்டுருக்கால. லைஃப் அவளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்காது, கடவுள் கொடுக்க மாட்டான். ஒரு டைம் பார்ப்பான், 2 டைம் பார்ப்பான். இவ திருந்தவே மாட்டேங்கிறா. நம்மளை தேடி டிசிப்ளின்டாக மாறுறதுக்கு எத்தனையோ பேர் வராங்க. நம்ம அவளுக்கு பிளெஸிங்ஸை கொடுப்போன்னு ஆண்டவன் போயிடுவான். யூனிவர்ஸும் என்ன நினைச்சிரும் தெரியுமா, ஏமாந்தே பழகிட்டு இருக்கவளுக்கு எதுக்கு சக்ஸஸ், எதுக்கு பாசிட்டிவிட்டி? புரியுதா உங்களுக்கு? தோத்தே பழகிட்ட, அசிங்கப்பட்டே பழகிட்ட, ஏமாந்தே பழகிட்ட, உனக்கு எதுக்கு நல்ல லைஃப் அப்படின்னு யூனிவர்ஸும் முடிவு பண்ணி உங்கள் லைஃப்பை ஒரு பொட்டலம் கட்டி ஓரமாக போட்டு தூக்கி போட்டுரும் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே. அங்கே எலி, பூரான், பெருக்கான் எல்லாம் உங்கள் மேலே ஊறிட்டு உங்கள் லைஃப் அப்படியே மாறிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரியும், இந்த சென்டென்ஸ் உங்களை சுருக்குன்னு ஆக்கியிருக்கோம், உங்கள் மேலேயே எலி ஓடுற மாதிரி இருந்திருக்கோம். அது அப்படி ஆகணுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். சிலரோடது வந்து என்னால் அந்த பெயினை வந்து ஷேர் பண்ண முடியாது, ஓப்பனாக சொல்லி பண்ண முடியாது. அது வேண்டாம். இந்த ஒரு ஃபோன் காலே உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சிங்கிள் ருப்பி சம்பாதிக்கிறது வந்து இந்த காம்படிட்டிவ் உலகத்தில் அவ்வளோ கஷ்டம். ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. ஆனால் அப்படிலாம் படித்து சம்பாரித்து உங்களுக்கு உண்மை இல்லாத ஒருத்திக்காக உங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இங்கே எது லாஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பின்னாடின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேர் போய்கிட்டு இருக்கு, உங்கள் பேர் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஹெல்த் போயிடும், உங்கள் கெரியர் போயிடும், உங்கள் ஃபேமிலி உங்களை வெறுத்துரும், உங்கள் அப்பா அம்மா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அப்புறம் இவ திருந்த மாட்டேன்னு விட்டுருவாங்க, சொசைட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் குத்திரும். அதுக்கப்புறம் நின்று பார்க்கும்போது ஒரு எம்டினஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த நாள், அருமையான தரமான நாளாக இருக்கும். வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி ஏமாந்து முட்டாள்தனம் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் நெய்பர்ஸ்னால, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால, இது வந்து காதல்னால் மட்டும் ஆயிருக்குன்னு நான் சொல்லலை. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஒருத்தர் மாற்றி ஏமாற்றிக்கிட்டு மாற்றி யூஸ் பண்ணிட்டெல்லாம் வாழ்கிறாங்க. மியூச்சுவலி ஏமாற்றிக்கிட்டு மியூச்சுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடலாம் வாழ்கிறாங்க. இந்த செஞ்சுரி, இந்த சினாரியோ எங்கே போயிட்டுருக்குன்னு ஒரு ஐ கேனாட் ப்ரெடிக்ட். இங்கே போயிட்டு நீங்கள் லாயல்ட்டி எது உண்மை எது பொய்ன்லாம் பேசுனீங்கன்னா இந்த க்ளவுன்
இது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மாட்டி விட்டுருவாங்க, அந்த எமோஜி போட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு. எங்கே போயிட்டுருக்கு தெரியுமா இந்த உலகம்? அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ஏஐ உள்ளே வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த இந்த ஒரு பொண்ணு இப்படியா, ஒரு 100 பொண்ணை நான் பார்க்குறேன். எங்ககிட்ட வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் ப்ரமோஷனுக்கு வரவங்க, அக்கா உங்கள் வீடியோ பார்த்து நான் வந்து 12th படிக்கும்போது பார்த்தேன்க்கா, இப்போ நான் டாக்டர்னு மெடிசன் படிக்கிற எத்தனை பிள்ளைங்க என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அதெல்லாம் நான் என்னோடய வீடியோலாம் எழுதி வச்சு, என்னோடய வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோலாம் வச்சு, நம்ம வீட்டு பாபாவோட நான் போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அவங்க பூஜை ரூமில், ஹாஸ்டல் இதிலெல்லாம் ஒட்டி, அப்படியும் நிறைய பிள்ளைங்க இருக்குது. சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு லேபிள், அது ஒரு ஃபேஷன் டிசைனிங் லேபிள் ஸ்டார்ட் பண்ணி, இங்கே அந்த பொண்ணு கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணியிருக்கா, ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருக்கா, ஒரு இஸ்லாமிக் பெண். எத்தனை ஒரு எனக்கே வந்து வா அப்படின்னு இருக்க மாதிரியும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இப்படியும் ஏமாறுறவங்களும் இருக்காங்க. உங்களை உண்மையாக விரும்புகிறவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து உங்கள் பணம் தேவையில்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு ஆசை பாசத்தில் செய்கிறீங்களா, அது வேறு. உங்ககிட்ட அவங்க டிமாண்ட் பண்ணி வாங்க மாட்டாங்க. அதே காசை வாங்கணுன்னா உங்களை ஒருத்தன் பிளாக் பண்ணுறான்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான். அவன் இதை திரும்ப திரும்ப பண்ணியும் நீ திரும்ப திரும்ப அவனை தேடி ஏன் அந்த ஸ்டேட்டுக்கே போகிறதுக்கு நீ தயாராகிட்டேன்னா நீங்கள் எப்பேற்பட்டவங்களா இருப்பீங்க? மங்கையரே, மாதரே. நன்றி. சாய்ராம்.